நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த சாதனை அப்படின்னா என்ன? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி மனசுல. சாதனை என்றால் என்ன? பெரிய கேள்வி. இந்த இயற்கையை பார்த்து, இயற்கையினுடைய படைப்பை பார்த்து மனிதன் என்ன செய்தான்? நீ இயற்கை இரவை காட்டினாய், மனிதன் விளக்கை மாட்டினான். இயற்கை நெருப்பை அமைத்தாய், மனிதன் உணவை சமைத்தான். இயற்கை மழையை வடித்தாய், மனிதன் கொடையை பிடித்தான். இயற்கை ஆற்றை உருவாக்கினான், மனிதன் நீரை தேக்கினான். இதுதான் சாதனை. இப்படிப்பட்ட சாதனையாளர்கள் உலகெங்கும் கோடிக்கணக்கான பேர். அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் நம்ம அவர்களை கூப்பிட்டு அழைத்து பாராட்டணும். அதில் இருக்கிற மகிழ்ச்சி, ஒன்று அவர்கள் சாதிப்பதற்காக கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம், இரண்டாவது இவங்களை பார்த்து நிறைய பேர் நாங்களும் லைஃப்பில் சாதிக்கணும். அப்போது இன்றைக்கி மங்கையர் சோலையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு கலை நுட்பமிக்க நிகழ்ச்சியாக நடத்துகிறோம். இந்த கலை என்றாலே என்ன சொல்லுவாங்க? கற்புல கலை அப்படின்வாங்க. அது என்ன? ஓவியம், சிற்பம், ஒளிப்படங்கள், அதே போல் நிகழ்த்து கலைகள். அந்த நிகழ்த்து கலைகள் அரங்காடல் கலைகள்னு சொல்லிட்டு நாடகமும் நாட்டியமும் போல எழுத்துக்கலைகள். அது கதையாக இருக்கலாம், கட்டுரைகளாக இருக்கலாம், அல்லது புதினங்களாக இருக்கலாம். இந்த கலைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை பாராட்டுகின்ற மங்கையர் சோலைக்கு மீண்டும் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். 2003 ஒரு மிகப்பெரிய அளப்பரிய பணி யார் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் மேடம் சரோஜா சகாதேவன். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. இவங்க தமிழ் இலக்கியங்களில் ஒலிப்பதிவு செய்து பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக படைக்கிறார்கள். அவங்க கேட்கணும், தேர்வு எழுதணும் 2003. அது மட்டுமா, தன்னுடைய 53வது வயதிலிருந்து மிக அளப்பரிய மிகச்சிறந்த நூல்களை எழுதி சற்றேறக்குறைய 15க்கும் அதிகமான பரிசுகளை வென்றுள்ளார்கள். சரோஜா சகாதேவன் மேடம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். தன்னுடைய ஆற்றல் என்பது இன்னைக்கு நாம் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் பன்னெடுங்காலமாக 16, 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சையில் சரபோஜி மன்னர் காலத்தில் இருந்த அழகான தஞ்சாவூர் ஓவியங்கள் உலகமே பாராட்டுகின்றது என்றால் அந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பல நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற கண்காட்சிகள், கலை நிகழ்ச்சிகள், தன்னுடைய ஓவியங்களை, அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வழங்கி வழங்கி மகிழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டுமா, இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆஷ்ரம், அது மட்டும் இல்லாமல் சத்குருனுடைய ஆஷ்ரம், எல்லா இடங்கள்லையும் மகாராஷ்டிரா ஆளுநர் மாளிகையை அலங்கரிக்கின்ற ஒரு அருமையான படம். இன்று பல ஸ்டார் ஹோட்டல்கள், நட்சத்திர விடுதிகள், மிகப்பெரிய நிறுவனங்கள் இங்கே அலங்கரிக்கின்ற அருமையான இந்த தஞ்சாவூர் ஓவியம், டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், இதனுடைய ஒரு கிரியேட்டராக, இயக்குனராக இருக்கிறாங்க. அவங்க தான் மேடம் ரேவதி ராமகிருஷ்ணன். அவங்கள வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம். தமிழில் தனக்கு புலமை இருக்கா? ஆனால் ஒரு கூட்டுக்குள்ளே இருக்குங்க. அந்த கூடு பெரம்பலூர் என்ற இடத்துல பக்கத்தில். அந்த கூட்டில் இந்த பறவை வெளியில் வரணுமா? ஆமாம், அது கவிதையால் கூவும், கட்டுரையால் எழுதும், தன்னுடைய ஓவியங்களால் அல்லது விளையாட்டால் மின்னும். இப்படிப்பட்ட அந்த கூட்டு பறவையை, ஒரு பாட்டு பறவையை அழைத்து தமிழக அரசு 2021 தமிழ்ச்செம்மல் என்ற ஒரு அருமையான விருது கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வினோதினி. அவர்களை வருக வருக என்று நாம் பாராட்டி பாராட்டி வரவேற்று மகிழ்கின்றோம். ஓகே, இப்படிலாம் பார்க்கின்ற போது சரி, இன்றைக்கி 1902 அந்த காலத்தில் மிகச்சிறந்த பொம்மைகள் உலகெங்கும் பேசப்பட்டன. அந்த 1902க்கு அப்புறம் அன்றைக்கி அது ஒரு அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம டெடி பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பிறகு 1922 பேபி ஓ மை பேபின்னு சொல்லிட்டு அழகான பொம்மைகள். சரி, அப்போ எல்லாருமே என்ன விரும்பி வாங்குகிற பொம்மைகள்னால் வெளிநாட்டு பொம்மை தானா? சரி, 1959 ஒரு பொம்மை வந்தது, எல்லாமே பார்பி அப்படின்னாங்க. ஆனால் இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டுங்க, ஆனால் இன்றைக்கி உலகெங்கும் சார், தமிழ்நாட்டில் சென்னையில் அந்த கோலாபுரி டால்ஸ்னு ஒன்று இருக்காமே, அவங்க கூட ஒண்டர் உமன் அப்படின்னு 2021 டேலி அவார்டு வாங்கியிருக்காங்களாமே. அவங்களுடைய பொம்மைகளை பார்த்த பிறகு அந்த பொம்மை தான் எங்கள் முன் வரிசைக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு யாரை பாராட்டுறாங்கன்னா, நிஷா ஸ்ரீகாந்த். அவரை நம்ம வணங்கி வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாட்டிய சிறகுகள்னு ஒரு அருமையான அமைப்பு எங்கே? கடலூர் மற்றும் சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்காக நாட்டியம் சொல்லி தந்ததோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நாட்டியத்தின் மூலமாக இதுவரை சாதாரணமாக எல்லாம் சொல்லுவாங்க புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு, இதுவரை 6 அத்தகைய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனைகளை புரிந்துள்ளவர் தான் ஏஞ்சலின். அவரை நம்ம வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சரி, ஒரு கலை சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞர் தானே நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வரணும்.
யார் அப்படின்னு உடனே சரி கலைஞரை கூப்பிடலாமா ஒரு விளையாட்டு வீரரை கூப்பிடலாமா அப்படின்னு உடனே இந்த விளையாட்டையே கலைநுட்பமாக ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுப்பார். அந்த காலத்தில் அப்போ இருந்த கேப்டன். அது தவிர இந்திய கிரிக்கெட்டில் உலகெங்கும் பேசப்பட்ட ஒரு அதிரடி மன்னன். எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சிடும் யார் அப்படின்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மின்னி இருக்கார் இல்லையா, அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் பல பேர் பல துறைகளில் மிகச்சிறந்த கலைஞர்களாக விற்பனர்களாக உலகெங்கும் புகழ் பெற்றுள்ளார்கள். என்ன உலகெங்கும் சொன்னீங்களா? அப்படி என்னங்க, ஒரு 5 காண்டங்கள், அப்புறம் ஒரு 31 நாடுகள், அப்புறம் ஒரு 1000 மேடைகள். அது மட்டுமா, இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழக அரசினுடைய ஒரு கலைமாமணி விருது, ஓகே. அப்புறம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கனடாவில் ஒரு சூப்பரான ஒரு ரெக்கக்னிஷன், அப்புறம் இலங்கை அரசில் பரத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் அவார்ட். அதோட ஒரு கமா போடலாமா? போடலாம். ஏன், இன்னும் பல விருதுகள். என்ன விருதுகள் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது இந்த கிளீவ்லேண்ட் கனடாலேருந்து ஒரு நிருத்திய ரத்னாக்கரா அப்படின்ற ஒரு விருது எப்போ ஏப்ரல் 2024. ஓகே, இன்னும் நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கா? நிறைய இருக்குங்க. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேனே. என்ன, அபை அசோசியேஷன் ஒருத்தர் ஜூன் 23ஆம் தேதி ஒரு நிருத்திய பிரம்ம ஜோதி அப்படின்னு ஒரு அழகான விருதை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சொல்கிறீங்களா சார்? இன்னும் நிறைய சொல்கிறது இருக்குங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அவங்கள ஃபஸ்ட்டு யாரும் நீங்கள் சீரியஸாக கேட்குறதுனால சொல்லிடுறேன். அவங்க தான் திருமதி ஸ்ரீகலா பரத். கலைமாமணி ஸ்ரீகலா பரத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு கலை புன்னகை மிக்க இந்த விழாவில் சரோஜா சகாதேவன் மேடம் இவங்களுடைய சமீபத்திய ஒரு மிகச்சிறந்த நூல் இந்தியா பாகிஸ்தான் போரும் விளைவுகளும், அதை பற்றி பேச போகிறோம். மேடம் வணக்கம். 2 துறையில் மிகப்பெரும் சாதனையாளர். ஒன்று அந்த பிரெய்லி சிஸ்டம், அதாவது பார்வை திறன் இல்லாதவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் 2003லேருந்து அவர்களுக்கு உதவுறீங்க, எழுதுறீங்க, ஸ்கிரைபாக இருக்கீங்க, குரல் பதிவு செய்கிறீங்க, வழிகாட்டுறீங்க, படித்து காமிக்கிறீங்க, கம்பராமாயணம் படிக்கிறீங்க, 10 பாட்டு படிக்கிறீங்க, சிவக சிந்தாமணி படிக்கிறீங்க, மணிமேகலை படிக்கிறீங்க, பல இலக்கியங்களை ஒலிப்பதிவு செய்து செய்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. 2வது இந்த புத்தகங்கள், உங்களை பற்றி பேசுங்களேன். நான் வந்து சரோஜா சகாதேவன். சாதாரணமாக நான் வீட்டில் தான், எந்த வேலைக்கும் போனதில்லை, குடும்ப பெண்ணாக தான் இருந்தேன். நான் 2023க்கு அப்புறம் எனக்கு குடும்ப இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஏதாவது பண்ணணும் மற்றவங்களுக்குன்னு நினைக்கிறப்போ, பார்வை திறனற்றவர்களுக்கு வந்து அவங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நம்மளால் ஆன உதவி அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய படிப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி முன்னேற்றமான வேறு விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்தது. அதில் வந்து ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அங்கே போய் ஈவினிங்கு அங்கே பார்த்து அந்த குழந்தைங்களுக்காக படிப்பு சொல்லி தருவேன். அதோடு வந்து அங்கே வந்து படிச்சுட்டு காலேஜுக்கு போனவங்க அவங்க அப்படியே வந்து பகல் நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கல்லூரி படிப்புக்கான இதெல்லாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிறப்போ பிஹெச்டி படிக்கிறவங்க, எம்பில் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம், ஏன்னா எனக்கு வந்து முழு நேரம் நான் இந்த வேலையை தான் செய்யணுங்கிற மாதிரியான இதில் இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப எந்த கஷ்டமும் தெரியல. அப்போ அவங்களுக்கு எம்பில் பண்ணுறவங்களுக்கு, பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரப்போ எனக்கே வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு. புதுசு புதுசாக நம்மளும் கற்றுக்குறோம். அதில் அவங்களுக்கும் தேவையானது அது அங்கங்கே லைப்ரரியெலாம் போய் தேடி புக்குங்களை வந்து எடுக்கணும். அப்போ அவங்கள என்னென்ன புக்கு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து படிக்க வச்சது, அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது, இப்படி அவங்களுக்கான வேலை எல்லாமும் தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைரி போட்டு அவங்களுடைய பாட சம்பந்தம்லாம் குறித்து வச்சுருப்போம். அப்புறம் அந்த தீசிஸ் எழுத போகிறப்போ அவங்க வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டியும் அதுவும் செய்வேன். சிலர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து அவங்களே பண்ணுவாங்க. அதனால வந்து ரொம்ப அவங்க பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா கிரகிக்கிற சக்தி ஜாஸ்தி இருக்கும். எத்தனையாவது தேதி போட்டு எழுதி வைப்போம், அந்த தேதியில் குறித்து வச்சோமே மேடம் அதை வந்து எடுங்க அப்படிம்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சூப்பர். அதாவது
சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்க. பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக அவங்க கூட உட்கார்ந்து பணி செய்வது என்பது மிகப்பெரிய சேவை. நீங்கள் இவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா இதுவரையிலையும் இந்த மாணவர்கள் 3 பேர் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, 2 பேர் எம்பிஎல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இவங்களுடைய வழிகாட்டுதலோட கண் தெரியாதுங்க அவங்களுக்கு. அப்போ கண் தெரியாதுன்னா வாழ்க்கை இருண்டு போகுமா? இருளாது. அதற்கான ஒளியாகத்தான் அது கண்டிப்பாக அதற்காக ஒளியாகத்தானே சரோஜா சகாதேவன் மேடம் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இதை எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? எத்தனை பிள்ளைகள் பயனடைந்திருப்பாங்க? நான் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு 5 7 8 பேர் ஒன்றா வருவாங்க. அப்புறம் நிறைய பேர் அங்கே நாங்கள் எங்களாட்டம் வாலண்டியர்ஸ் போவோம். ஆனால் ஒவ்வொரு குரூப்பாக வந்து உட்காருவாங்க முதல்ல. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறப்போ அவங்கவுங்களே படிக்கிற இதுக்கு போகிறப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாணவர்கள் ஒரு 2 பேரை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அதாவது அவங்களுக்கு கேள்வி பதில்னா ஒரு தடவை நான் படித்து சொல்லி அவங்கள திரும்ப சொல்ல வைப்பேன். அப்போ அவங்க திருப்பி சொல்கிறப்போ தப்பு பண்ணாங்கன்னா மறுபடியும் அதை சொல்லி வைக்கணும். அப்போ அவங்க வந்து 2 3 தடவை அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி சொல்ல வைக்கிறப்போ அவங்க அதை வந்து நல்லா படித்து முடிச்சுக்குவாங்க. நீங்களே நடத்துகிறீங்களா? உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கா? குரூப்பு நீங்கள் நானும் குரூப்புன்னு இல்லை, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம போகிறோம். அது மாதிரி ஒரு இது இல்லை. இதில் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் எடுக்கிறப்போ பசங்களுக்கு வந்து கையில் இந்த கிராஃபெல்லாம் வரைஞ்சி காட்டணும் இல்லைங்களா? அப்போ அவங்கள ஒவ்வொரு பையனையும் கூப்பிட்டு உள்ளங்கையில் அவங்களுக்கு அந்த படத்தை வரைஞ்சி காட்டுவேன். அப்போ வந்து அவங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிடும். ஆனால் இப்போ நிறையா டெவலப் ஆகிடுச்சு, த்ரெட்டில் வச்சு இது பண்ணுறாங்க. அது எல்லாம் தொட்டு பார்த்து கூட அவங்க வந்து கற்றுக்குறாங்க. இப்போ நிறையா இதாகிடுச்சு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது அன்னைக்கு அந்த காலத்தில் ஒரு பிரெய்லி சிஸ்டம் அது தொடர்ந்து, ஆனால் அந்த தொடு உணர்வு மூலமாக உங்கள் கையில் நான் வரைஞ்சி காமிச்சு அது மூலமாக தொடு உணர்வு மூலமாக உங்களுக்கு வந்து சில பாடங்களை சொல்லித்தர முடியுன்றதில் வெற்றி பெற்றிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து மாநில கல்லூரி வந்து ஒலிப்பதிவு செம்மல், அப்புறம் கண்ணொளி காவலர் விருது கொடுத்துருக்காங்க. நிறைய விருதுகள் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்ணொளி காவலர்ன்றது கண்ணொளி வழங்குவவர்களுக்கு மட்டுமில்லை, அந்த கண்ணொளி தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஒளியும் வழங்குவதற்காக வழங்கியிருக்காங்க. See, age does not matter for a talent. ஒரு டேலண்ட் இருந்தாக்க எந்த ஏஜ்லேயும் அதை பண்ணலாம். நீங்கள் வெரி நைஸ் மேடம். நீங்கள் சரோஜா சகாதேவன் மேடம், she has proved that age is no bar, age is nothing. 2003 ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போ கரெக்டாக 21 வருஷம் ஆறுது அவங்க ஆரம்பிச்சு. The motivation should be self-motivated ப்ளஸ் நம்ம அந்த ஒரு முதுகில் தட்டி கொடுக்கறதுன்றா அந்த மாதிரி அவங்கள தினமணியில் சென்ட்ரல் பேஜில் வந்து பிரமாதம் அம்மா, பிரமாதம் பிரமாதம். இவங்க தன்னுடைய லைஃபு சேலம்லேருந்து சென்னை வந்தப்புறம் தன்னுடைய லைஃப்னு ஒரு வட்டம் போட்டு அதிலே இருக்காமல் பொதுவாக சொல்லுவாங்க, உணவு ஆடை வீடு என்று உன்னுடைய உடைமைகளை பெருக்காதே, உணவு ஆடை வீடென்று உன் உடைமைகளை பெருக்காதே, மனைவி மக்கள் உறவென்று உன் மனதின் எல்லையை சுருக்காதே அப்படின்வாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு உட்காரணுமா? அதுதான் லைஃப் இல்லை. அதுக்கு மேலே வெளியில் போகணும். அதுதான் சரோஜா சகாதேவன். அத்தனை பேர் கரவொலி எழுப்பி அவருடைய சாதனையை நம்ம ரொம்ப பாராட்டி வகிக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஒரு கலை நுட்பமான ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம். தன்னுடைய லைஃப்பில் தன்னுடைய அதே போல தான் தன்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள்லாம் நல்ல கணவர் வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவர், இந்தியாவுடைய மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவர். அதே போல் தன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப அருமையாக வளர்த்து பிள்ளைகள் மருமகள் அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஃபேமிலி. இந்த ஒரு மகிழ்ச்சியே போதும் அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய லைஃப்பில் இவங்க 10 மணி நேரம்னா அதேமாதிரி 10 மணி நேரத்துக்கு இன்னும் அதிகமாக ஒரு உழைப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அத்தனை பேரும் பாராட்டுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், இவங்க இராணுவத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. இதே இராணுவ மையங்கள், அந்த இராணுவ உணவகங்கள், அதே மாதிரி விமானப்படை தளம், அந்த அலுவலகங்கள் அங்கே போய் பார்த்தா பிரமிப்பான தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ். அந்த தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் பார்த்த உடனே இது யார் செய்தது, இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ கலைநுட்பமாக இருக்கே. இப்போ தேஞ்சூர் பெயிண்டிங் சொல்லிட்டு ஜென்ரலாக என்னென்னமோ வடிவமைச்சு பண்ணுறதெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் அந்த அளவுக்கு இன்றைக்கி சரபோஜி மன்னர் வந்து பார்த்தாருனால இது என்னுடைய அரண்மனையில் அந்த காலத்தில் இருந்த ஓவியம் தானே அப்படின்னு பேசுவார். ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க.
மேடம் ரேவதி ராமகிருஷ்ணன். வணக்கம் மேடம். எப்படிங்க இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்தது? நீங்கள் முன்னாடியே சொன்னாப்பில் ஒரு வட்டத்தை என்னோடய வட்டத்தையும் பெருக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஆக்சுவலி ஒரு வீடுனாக்கா அதுக்குன்னு ஒரு லேடின்னு வீட்டுக்குள்ளே இருந்தாங்கனாக்கா நிறையா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய கடமைகள் இருக்குது. என்னோடய கணவர் வந்து மருத்துவராக இருக்கும்போது அவருக்கு அவரோட அந்த பேஷண்ட்டு உயிரோடு வெளியில் வரலையும் அவரோட கடமையாகிடுறது அந்த இது. அந்த சமயத்தில் நான் வந்து என்னோடய குடும்பத்தை கவனிக்கணும், என்னோடய வயதான மாமனார் மாமியார் அவங்களையும் கவனிக்கணும். அதுபோல் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற மாதிரி நானும் எல்லாமே பட்டிக் டை அண்ட் டேங்கிற மாதிரி எல்லா அந்த இதுவும் உண்டு. கார்டனிங் எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. கடைசியில் ஐ லேண்டட் அப் வித் டாஞ்சூர் பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் பண்ணும்போது ஒரு வீட்லேயும் நிறையா பேர் வீட்டில் முன்ன பழங்காலத்தில் அவங்களோட பூஜை அறையை வந்து அலங்கரிக்கிறது தஞ்சாவூர் பெயிண்டிங்காக தான் இருக்கும். 17th century ஆர்ட் இது. அதில் இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும், அது போலலாம் இருக்கும். அந்த பெயிண்டிங்கை நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். சில பேர் வீட்டில் அது வந்து கொஞ்சம் பாழடைஞ்சு போன பெயிண்டிங்கை வாலண்டியராக கேட்டுன்னு வந்துட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ணியும் கொடுப்போம் நாங்கள். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற நுணுக்கங்கள் அதெல்லாம் நிறையா கற்றுட்டோம். அதுக்கு இப்போ வெளியில் இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போடுற அளவுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அதோட குவாலிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் என்னோடய மெயின் மோட்டாவாக இருந்தது. பேஷன் பிகம் பிஸ்னஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல்ல நானே நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய வாலண்டியராக காட் சென்ட்டுங்கிற மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் என்னை தேடி வருவாங்க. அந்த செட்டிநாடு இதில் கற்றுக்கிட்டு அது மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இதை மாறக்கூடாதுங்கிற மாதிரி அவங்கள வந்து அதை போல் ட்ரெயின் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 18 families ஐ எம் சப்போர்ட்டிங் தெம். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரு குடிசை தொழில் மாதிரியும் பண்ணுறாங்க. அப்புறம் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனால அதோட குவாலிட்டி நிறைய வி நெவர் அட்வர்டைஸ். அதாவது மற்றவர்களுக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு இன்னும் பெருமையாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பல தலைமுறைகள் இதை செய்ய முடியுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ எல்லோரும் இந்த பெயிண்டிங் பார்க்கின்ற போது அவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரும். சில பேர் நிறைய பேர் வந்து முன்னே பார்த்துருப்பாங்க, சில பேர் ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க, சில பேர் வீடுகளில் காட்சியை ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஹால்லையும் மாட்டியிருப்பாங்க. இது எப்படிங்க இது செய்கிறாங்க? இது ரொம்ப அழகாக சொன்னீங்க, நிறைய பேருக்கு இந்த கலையை கற்றுத்தரேன்னு. இதை முதல் முறையாக பார்க்குறவங்க, சில பேர் ஏற்கனவே பார்த்துருந்தா கூட எல்லாருக்கும் இந்த சமயத்தில் ஒரு எண்ணம் வரும், இதை இவங்க வந்து எப்படி வரைகிறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க? பொதுவாக இந்த டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ்லாம் அந்த மாம்பலகை அப்புறம் பலா பலகை இதை வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத் வச்சு அதுக்கு மேலே இந்த ஜிமிக்கீஸா அது மாதிரிலாம் வச்சு சம்கீஸெல்லாம் வச்சு இதை பண்ணுவீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு டக்குன்னு எனக்கு வரல, அவ்வளோ விஷயம் இது உள்ளே இருக்குது இல்லையா? அப்போது இதை பற்றி ஒரு எப்படி செய்கிறீங்கன்றதுக்கான ஒரு ஆர்வத்தோடு தான் நான் கேட்குறேன். முன்ன காலத்துலலாம் வந்து நார்மலி டீக்கூட் பலகை தான் யூஸ் பண்ணோம். அதை வந்து பலகை படம் தான் சொல்லுவாங்க. அந்த பலகை படம் வந்து பின்னாடி ரீப்பர் அடித்து அது போல் இருக்கும். 2 பலகையை ஜாயின் பண்ணி தே வில் டூ இட். அதுக்கப்புறம் வந்து அது என்னன்னாக்கா ஆஃப்டர் சம்டைம் அந்த படம் 2ஆக பொழந்து போயிடும். அது ஓகே வெதர் கண்டிஷன் இதில். அதனால் அந்த சமயத்தில் நான் அதையும் ஒரு பேக் பண்ணி நடுவில் அந்த மக் ஒர்க்கெல்லாம் பேக் பண்ணி அது போல் அந்த போர்டை ரெடி பண்ணிப்போம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் மாதிரி அதுமாரி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு பாப்லின் கிளாத் அது போல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக் பவுடர், அப்புறம் அராபிக் கம்னு அது வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் அது யூஸ் டு மேக் லட்டூஸ். அந்த ஃபங்க்ஷன் போதெல்லாம் லட்டூஸ் பண்ணுவாங்க. அராபிக் கம்மா? அராபிக் கம். அதை வந்து அந்த கம்மு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்து இப்போ வந்து ஒரு சமையல் கலைன்னு எடுத்தானாங்க அதுக்குன்னு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது போல் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் அதை அழகாக பண்ணணும். கொஞ்சம் கம்மு கூட போச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு சரியாக வராது. பவுடர் கூட போச்சுனாக்கா பொறபொறன்னு உதிர்ந்து போயிடும், பெயிண்டெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா அப்புறம் எல்லாரும் வந்து நீங்கள் செய்ய வேணாப்பா கம்முன்னு கடை அப்படின்றாங்க. அதனால் நேச்சுரலி வந்து அதை சரியாக எப்படி நுணுக்கமாக பண்ணோன்ற ஒரு நுட்பம் வந்து உங்ககிட்ட இருக்குது. தொடர்ந்து சொல்லுங்கள். அப்புறம் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜெய்ப்பூரில் நம்ம நகைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஜெம்ஸை தான் வி ஆர் யூஸிங். நார்மலி 3 கலர்ஸ் முன்ன ரூபி, டைமண்ட், அப்புறம் எமரால்டு, அந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற அப்புறம் அந்த ஜெய்ப்பூர் ஜெம்ஸ் வந்து செமி ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம். அந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ரெட்டு, க்ரீன் அண்ட் ஒயிட், அது 3 தான் யூஸ் பண்ணுறோம்.
அது எங்கெல்லாம் வேணுமோ தேவையாக இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் மட்டும் பெரிய கல் வச்சு பெரிய இடத்துல, சின்ன கல் வைக்கிற இடத்துல சின்ன கல் வச்சு, அதெல்லாம் இப்போ யாரும் அவ்வளோ தூரம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து அந்த பழைய பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்ததோ அது போலவே நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஜெம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு இட்ஸ் கால்டு மக் ஒர்க், சாக் பவுடரும் அரபிக் கம்மும் சேர்ந்து முதல்ல ஒரு டைல்யூட்டடாக பண்ணுறது இட்ஸ் கால் தண்ணி மக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் டிசைன்ஸ் போடுறதுக்கு வந்து இட்ஸ் கால் கெட்டி மக்கு. அது வந்து வி யூஸ் டு டூ இட் வித் ப்ரெஷ்ஷாலையும் பண்ணுவோம். இல்லாட்டிக்கு இப்போ வந்து நல்லா ரொம்ப அழகாக வந்து இந்த மெஹந்தி போடுறாப்பில் கோன்ஸில் வச்சு வி ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து வி ஆர் கெட்டிங் த கோல் ஃபாயில். நெக்ஸ்ட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வி ஆர் கெட்டிங் கோல் ஃபாயில்ஸ். அது வந்து நம்ம வெள்ளி பாத்திரங்களுக்கெல்லாம் மேலே வந்து சில சமயம் தங்க முலாம் பூசுவாங்க. அந்த மாதிரி கோல்ட் ஸ்மித்கிட்ட தான் வாங்குவோம் நாங்கள் அந்த கோல்ட் ஃபாயில்ஸ் எல்லாம். அதை வந்து ஒரு ஒரு பீஸை எடுத்து நம்ம நெருப்பில் போட்டோன்னாக்கா அது சுருண்டு கோல்டாக வந்துடும். அது இட்ஸ் கால்ட், அதுதான் நல்ல உங்களுக்கு சில இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியலாக வந்துடுது. ஈவன் சைனாலேருந்துலாம் நிறைய ஃபாயில்ஸ் எல்லாம் வந்துடுது. அதை வந்து 4 இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ஆர்டிஃபிஷியல் எது கொஞ்சம் நல்லது எதுங்கிற மாதிரி அதை பார்த்தாலே புரியும். அதுக்கப்புறம் இந்த பேஸ் ஒர்க்கே நீங்கள் வந்து படம் போட்டு மாட்டுற அளவுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபாயில் ஒட்டணும். அதை ஆக்சுவலி ஒட்டுறது பிக்கிறது இதெல்லாம் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் மொத்தத்தில் பார்த்தோன்னாக்க. அந்த வந்து ஒன்றொன்றையும் அதை பெர்ஃபெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து அவுட்டரில் வந்து ஒரு ஒயிட் டாட்ஸ் வைப்போம். அந்த டாட்ஸ் வச்சா தான் அது ஃபினிஷிங் வந்து முடிகிற மாதிரி அந்த அதை வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் பண்ணும்போது என் பசங்களாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அழகாக அந்த டாட்ஸ் வச்சிங்கனாக்கா எத்தனை டாட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை அந்த இதுக்கு நான் உங்களுக்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2 பசங்களும் புக்ஸாக இருக்கும். ஆமாம், ஒரேஷியஸ் புக் ரீடர்ஸ். இப்போ லேண்ட்மார்க்கில் போய் உடனே இமீடியட் அம்மா நாங்கள் முடிச்சிட்டோம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே போய் புக்ஸும் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இது ஒரு ஈவன் எங்கள் ஹஸ்பண்டும் அவரோட வேலைகள்லாம் அவரோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே மேனேஜ் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக தான் என்னோடய ஒர்க்கையும் அது பண்ணுவேன். அதான் சொன்ன அது நமக்கு ஆர்வம் இருந்தாக்கா மேடம் மாதிரி ஆர்வம் இருந்தாக்கா தானாகவே நம்மள்கிட்ட. நீங்கள் சொன்ன அந்த பதிவு அவ்வளோ பொறுமையாக ஒன்று பார்த்து பண்ணணும். இந்த பொறுமை கடலினும் பெரிதுன்னுவாங்க. இப்போ பொறுமை தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட பெருசு அப்படின்ற அளவுக்கு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் இவ்வளோ ஆர்வமாக செஞ்சுருக்கீங்கன்னு பாராட்டுறோம். உங்களுடைய கண்காட்சிகள் பல நாடுகளில், இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்கு. மிக சிறப்பான பாராட்டுகள் பல இடங்களில், உங்களுக்கு எக்கச்சக்க விருதுகள். அதற்காக அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நம்ம பாராட்டு பண்ணுறோம். என்னோட வீட்டில் என் பூஜை ரூம் இருக்கிறது எல்லாம் திருமதி ரேவதி ராமகிருஷ்ணனோட டான்ஜோ பெயிண்டிங்ஸ் தான். ஒன்றும் அழகழகாக இருக்கும். அந்த மூஞ்சி லக்ஷணத்தை பார்க்கணும். அந்த மூஞ்சி ஒரு துர்கா ஆட்டம், லக்ஷ்மி, சரஸ்வதி, அந்த லக்ஷணம் வில் பி வெரி நைஸ். அண்ட் நாட் ஓன்லி டஸ் ஷி அவங்க பெயிண்டிங் ஆஃப் காட்ஸ் அண்ட் இது மட்டும் பண்ணுறதில்ல. இதை பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்கெட் அண்ட் ஒரு டான்ஜோ பெயிண்டிங் கோஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் டான்ஜோ பெயிண்டிங் கோஸ்டர்ஸ். அண்ட் தென் டான்ஜோ பெயிண்டிங் கிளிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டான்ஜோ பெயிண்டிங்கில் போட்டுட்டு ஒரு கிளாக் இருக்கும், டேபிள் கிளாக் இருக்கும். அவ்வளவு டைவர்சிஃபை, அவ்வளோ கிரியேட்டிவ், அவ்வளோ இமேஜினேட்டிவ். கண்டிப்பாக. இதனால தான் தமிழ் இலக்கியங்களே பார்த்தீங்கன்னா சிந்தாமணியில் ஓவிய பாவை ஒப்பாள் அப்படின்னு ஒரு அழகான வரிகள். அந்த வரிகளை படிக்கின்ற போது இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இப்படிப்பட்ட ஓவியங்களை இன்றைக்கி நேரவே நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பாராட்டும்படியாக. ஃபீனிக்ஸ் ஒரு கோவில் அனுப்புகிறாங்க அமெரிக்காவுக்கு. ஒரு கோவிலுக்கு பெருசாக வேறு நான் பார்த்தேன். அது அவ்வளவு நல்லா இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு ஏர்போர்ட், எந்த ஏர்போர்ட்மா? பெங்களூர் ஏர்போர்ட்லேயும் இருக்குது அவங்களோடது. சூப்பர். வெளிநாட்டில் இவங்க ஓவியம் போனப்போ ஒரு கம்பராமாயண வகுப்பு நடந்தது. அந்த கம்பராமாயண வகுப்பு நடக்கின்ற போது அழகான வரிகள், ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாள் அப்படின்னு கம்பர் எழுதியிருப்பார். அந்த வரிகளை விளக்கணும் அப்படின்னா இது எப்படி விளக்குறது? யாரப்பா அப்படி அதெல்லாம் ஒன்று வேணாம், இங்கே வாங்க. ரேவதி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க. இதுதான், அவ்வளோதான். இதுதான் வந்து ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கினாங்கன்ற ஒரு பதிவு இருக்குது. மகிழறோம். ஏன்னா இலக்கியங்களை நேரடியாக நம்முடைய பார்வைக்கு காட்சிப்படுத்துவதற்கு
ஓவியங்களும் உதவுகின்றன என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இவருடைய கைவண்ணம். அவங்களோட கேலரியை நீங்க பார்க்கணும். இதுக்குன்னே நீங்க எல்லாரும் போங்க. அந்த கேலரியே ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும் அவங்க கேலரி. கண்டிப்பா. சென்னை போன்ற பெருநகரங்களில், மும்பை, அப்புறம் ஒவ்வொரு பெருநகரத்தினுடைய பேரை சொல்லிட்டே போகலாம் இருக்குது. ஆனால் பெரம்பலூரில் முடியுமா? ஒரு கேள்வி. அப்போ பெரம்பலூர் வந்து பெருநகரமா? இல்லை, அந்த அளவுக்கு பெரிய நகரம் இல்லை, ஒரு மாவட்ட தலைநகரம். அந்த பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஒரு குக் கிராமம் மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து இமயம் தொட்டு சாதிக்க முடியும் அப்படின்னா அதுதான் வினோதினி. ஒரு வினோதனமான சாதனை தோழி. வணக்கம் வினோதினி, பாராட்டுக்கள். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சற்றேறக்குரிய ஒரு வருடமாக ஆர்வத்தோடு எழுதிட்டு இருந்தீங்க. அதற்காக உங்களுடைய பொறுமைக்காக நாங்கள் பாராட்டுறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார், என்னுடைய பேர் வினோதினி. நான் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தரேன். அகழ் அப்படிங்கிற பெயரில் ஒரு கலை இலக்கிய அமைப்பு வைத்து கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, சிறுகதை எழுதுவது, இந்த மாதிரியான சின்ன சின்ன போட்டிகள், இது எல்லாத்தையுமே சமூகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து கடந்த 5 வருடமாக செஞ்சுட்டு வரேன். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லப்போனால், எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமூகம் சார்ந்த ஒரு செயல்பாடு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து காவல்துறை அப்படிங்கிறதுனால நாங்கள் நிறைய மாவட்டத்தில் என்னுடைய அந்த வாழ்க்கையானது இருந்தது. அப்போது நிறைய மக்களை பார்க்குற ஒரு சூழல் இருந்தது. அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களோட பழக்க வழக்கம், அவர்களுடைய உள் உணர்வுகள், எண்ணங்கள், இது எல்லாமே பார்க்கும் பொழுது அதை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சூழலானது எனக்கு உருவானது. அப்படியே காலப்போக்கில் பேராசிரியர் ஆனதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் பார்க்குறோம். அப்போ மாணவர்களினுடைய வாழ்க்கை, அந்த மாணவர்களினுடைய அந்த செயல்முறைகள், அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அப்படியெல்லாம் ஒரு பார்வைகள் வரும் பொழுது, அப்போ இந்த மாணவ சமுதாயத்தை நாம் ஒரு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். புத்தகத்தை நோக்கி, இலக்கியங்களை நோக்கி கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அந்த திறமை அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். இப்போ ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த மகிழ்ச்சி என்ன, தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத உணர்வது தான் மகிழ்ச்சி. அதை கண்டுபிடிச்சி மாணவர்கள் கையில் கொடுக்கணும். இதுதான்ப்பா இதுதான் உன்னோட திறமை, நீ இந்த பாதையில் போ, உனக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தவங்களை பார்க்காத, ஐயோ அவங்க அது செஞ்சிட்டாங்க, அவங்க அது சாதிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க நினைக்காத. உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது, இதில் போனால் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துவங்கியது தான் இந்த அகழ் அப்படிங்கிற கலை இலக்கிய அமைப்பு. அகழ்னா அகழ்தல், தோண்டுதல், உள்ளே போய் அப்படியே தோண்டி எடுத்து கையில் கொடுக்கறது. இது வந்து எப்போ துவங்குச்சு அப்படின்னு சொல்ல போனால் கொரோனா காலத்தில் தான் துவங்குச்சு. கொரோனா காலத்தில் நிறைய நேரம் இருந்தது. அப்போது வந்து பள்ளிகள், கல்லூரிகள்லாம் மூடிருச்சு. அப்போது நான் தான் எழுத ஆரம்பித்தேன். எங்கள் பெரம்பலூரை பற்றி எழுத ஆரம்பித்தேன். பெரம்பலூரில் இருக்கிற அந்த முக்கியமான வரலாற்று தடங்கள் என்ன, தமிழறிஞர்கள் என்ன அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கும் பொழுது எதுலையாவது நான் இதை பதிவு பண்ணணும் இல்லையா? அப்போ கொரோனா காலம்ங்கிறதுனால மக்கள் கூட முடியாது. அதனால் ஒரு வெப்சைட் ahal.comனு ஒரு வெப்சைட் உருவாக்கி அதிலேயே வந்து நான் என்னுடைய கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் நான் பதிவு பண்ணேன். அதை பார்த்த என்னுடைய மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம், நாங்களும் எழுதலாமா அப்படின்னாங்க. தாராளமாக வாங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 5 ஆச்சு, 10 ஆச்சு, அதுவே ஒரு 20 ஆச்சு, 30 ஆச்சு, 3 மாவட்டமாச்சு, 4 மாவட்டமாச்சு. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 500க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. வெரி குட். இன்னும் நிறைய அது மிகப்பெரிய புத்தகங்களாக அது வந்துட்டுருக்கு. சூப்பர். ரொம்ப பாராட்டுக்கள். அதாவது ரேவதி ராமகிருஷ்ணன் அவங்க தஞ்சாவூர் ஓவியங்களை பற்றி பேசுகின்ற போது நம்ம ஒரு சிந்தனை சொன்னோம். என்னென்னா, இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் நாம் வந்து யோசனை பண்ணோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு மாணவர், மாணவி அவர்களுக்குள்ள, மனிதர்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய வடிவமாக ஒரு மிகப்பெரிய பாராட்டு உங்களுக்கு. அதாவது திருக்குறளின் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாட்கள், ஒவ்வொரு குறட்பாக்கும் ஒரு சிறுகதை என்று எடுத்து அத்தனை சிறுகதைகளை ஒருங்கிணைத்து தொகுத்து கொண்டு வந்து
ஒரு 7 அடி உயர புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அதற்காக மிகப்பெரிய பாராட்டுகள். அதை பற்றிய ஒரு பார்வை. இந்த உலக மக்கள் எல்லாருமே விரும்பி படிக்கக்கூடிய ஒரு அற இலக்கியம்னா திருக்குறள். அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இலக்கியம். எதையும் சாராத ஒரு நடுத்தரமான ஒரு இலக்கியம் வந்து நம்மளுடைய திருக்குறள் தான். அதில் இல்லாத வாழ்வியல் கருத்துகளே இல்லை. திருக்குறளை படித்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழலிலும் ஒரு நல்ல சிறந்த ஒரு தரமான வாழ்க்கை என்பதையும் தாண்டி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ தான் நான் இதை முடிவு பண்ணேன். அப்போ நம்மளை சார்ந்து இருக்கிற எல்லாரையுமே திருக்குறள் படிக்க வைக்கணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் கதை கேட்டு வளர்ந்துருக்கோம். ஒரு கதை கேட்குறதுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி ஒரு கதை சொன்னால் பிடிக்கும். ஒரு பெரிய சிறுகதை நாவல்னால் ரொம்ப ஆர்வமாக படிப்போம். ஆக ஏன் கதை மூலமாக இந்த திருக்குறளை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் ஒரே ஒரு அறிவிப்பு தான் விட்டேன். என்ன அப்படின்னா, திருக்குறளில் 1330 குறட்பாக்கள் இருக்குது. அதுக்கு ஒரு குறளுக்கு ஒரு கதைன்னு 1330 சிறுகதைகளை எழுதணும். அதில் 133 அதிகாரங்கள் இருக்கிறதுனால 133 எழுத்தாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரே ஒரு விளம்பரம் தான் கொடுத்தேன். 133ஐயும் தாண்டி 250ற்கு மேல் எழுத்தாளர்கள் வந்து சேர்ந்தாங்க. வள்ளுவரே வந்து யோசனை பண்ணியிருப்பார். என்னன்னா, நம்ம வெறும் 133ஓட விட்டுட்டோமே, வினோதினி இவ்வளவு பேர் எழுதி வாங்கியிருக்காங்க, அத்தனை அதிகாரங்கள் படைத்திருக்கலாமே. அவரோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த 133 பேர் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு உலக சாதனையா பண்ணணும்னு கொரோனா காலத்துல கரெக்டா ஜனவரி 15 திருவள்ளுவர் தினம் அன்னைக்கு சரியான கொரோனா தினம் 2019 அன்று 133 பேருமே அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்தவங்க அவங்க வீடுகள்லேயே அமர்ந்து கூகுள் மீட் அதன் மூலமாக ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்க வீடுகள்லேயே அமர்ந்து ஒரு பக்க கதைகளாக 133 நிமிடங்கள், ஒரு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வரும், கையிலேயே வேகமாக அந்த கதைகளை எழுதி 133 நிமிடங்களில் 1330 கதையை 133 பேர் சேர்ந்து உருவாக்கி இதனை வந்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்காணிச்சாங்க. இங்கன்னு எங்களுக்கு உலக சாதனை சான்றிதழுமே வழங்கி எங்க 133 பேருக்குமே கொடுத்தாங்க. சரி, இதை அப்படியே விட்டுறக்கூடாது, இதை ஆவணப்படுத்தணும்னு திரும்பவும் 133 பேர்கிட்ட பேசினேன். நம்ம ஏன் இதை புத்தகமாக உருவாக்கக்கூடாது? கையில் தான் எழுதியிருந்தாங்க. இந்த 10 கதைகளை ஒரு புத்தகத்தில் கொண்டு வந்து 133 புத்தகமாக ஏன் உருவாக்கக்கூடாது? இதுக்கு செலவாகும், இது எல்லாமே நம்ம பண்ணலாமா சொல்லும்போது தாராளமாக பண்ணலாம்னு எங்கள் 133 பேருமே ரொம்ப இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எங்கள் எழுத்தாளர்கள் தான். அவங்க ஒரு மாவட்டம் 2 மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, 32 ஒட்டுமொத்த மாவட்டங்களையுமே சார்ந்தவங்க, மாவட்டம் தாண்டி கர்நாடகா மாநிலத்தையும் சார்ந்த எழுத்தாளர்களுமே இருக்காங்க. ஆக அவங்களை எல்லாம் நாங்கள் டைப் பண்ணி கொடுக்க சொன்னோம், தட்டச்சு பண்ணி கொடுக்க சொன்னோம். எல்லாரும் கொடுத்தாங்க. அதில் நிறைய பிழைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது இயல்பு. அப்போ தமிழாசிரியர்கள் ஒரு 4 பேரை வைத்து, ஐயா நீங்கள் இந்த பிழைகள் எல்லாம் திருத்தி கொடுக்கணும், திருக்குறளுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டுருப்போம். அவங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிழைகளை எல்லாம் திருத்தி இன்னும் ஒரு 4-5 பேராசிரியர்கள்கிட்ட கொடுத்து அந்த கதையெல்லாம் தரமான கதைகளாக இருக்கணும் இல்லையா, அதனை எல்லாம் மாற்றி ஒரு சிறப்பான அப்படியே படிக்க ஆர்வத்தை தூண்டுற ஒரு 1330 கதைகளை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பாக மிக சிறந்த அற்புதமான பணி. இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் திருமதி ஸ்ரீகலா பரத் அவர்கள், அதாவது தன்னுடைய 7 வயசுலேயே வந்து ஒரு நடனத்தின் பால ஒரு ஈர்ப்பு. அப்போது 1972 மே மாதம் 22ஆம் தேதி மிகப்பெரிய விழா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய தொடர்ந்து பணிகள் தன்னுடைய மிகப்பெரிய பலமாக பல பதிவுகள், அதாவது நம்முடைய புராணம் சார்ந்த பதிவுகள், இலக்கியம் சார்ந்த பதிவுகள், இதெல்லாம் கொண்டு வருகின்ற போது அந்த பட்டியல் வந்து ரொம்ப பெரிய நீளம். ஒரு பக்த மீராவாகட்டும், மகிழா மகிமாவாகட்டும், ஜெய் சந்தோஷிமாகட்டும், அடுத்தது அறுபடை வீடு, மேலும் தசாவதார படைப்புகள், அன்னமையாவுடைய படைப்புகள், பக்தமஞ்சனியுடைய படைப்புகள், இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படைப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இவ்வளவு படைப்புகள் படைத்திருக்காங்களே, அப்போது இவர்களை ஒட்டி, அதாவது இவர்களுடைய பணிகள் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உலகெங்கிலும், அப்போ இப்படிப்பட்ட பணிகளை இவங்க செய்கின்ற போது இதே மாதிரி வந்து ஒரு பிள்ளைகளுக்காக இவங்க செஞ்சுருக்காங்க. யார்? வினோதினி. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு மிக பெரும் சாதனையாளரான ஸ்ரீகலா பரத் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட வரலாம். அந்த கேள்விக்கு உடனே நம்ம சொல்லணும், என்ன, இந்த தேஜஸ் ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட் 1999. அப்போது 2 பேருடைய சிந்தனை ஓட்டமும் வேவ்லென்த்தும் ஒன்றா இருக்குது. நம்ம இது ஒரு கிராமமாக இருக்கட்டும், பெருநகரமாக இருக்கட்டும், 2 இடங்களில் சாதனை பெண்கள் பிறரை வளர்க்கிறார்கள். அப்படித்தானே சரோஜா சகாதேவன் அவர்களும், அப்படித்தானே ரேவதி ராமகிருஷ்ணன் அவர்களும்.
அப்போ அப்படித்தானே அப்படித்தானே என்ன அப்படித்தான் அப்படின்ட்டு அப்படித்தான். ஸ்ரீகலா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அப்படித்தான் விமன் எம்பவர்மெண்ட். இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? சக்தி இல்லாமல் சிவன் உண்டான்னு சொல்கிறோம். டான்ஸில் நான் நிறைய அதை பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே ஒரு ஆங்கர், ஒரு உமனாக இருக்கணும். வீட்டில் கூட a woman makes a home or breaks a homeனு சொல்லியிருக்கா. ஸோ நீங்கள் இப்போ நீங்களே வந்திருக்கீங்க. கலைகள் எல்லா இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாமே. யூ ஸ்டாண்ட் அவுட், தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு சிங்கிள் உமனாக இருந்துட்டு எவ்வளவு பண்ணியிருக்கீங்க உங்கள் பெரம்பலூருக்கு. அந்த மாதிரி அவங்க எல்லாரும் அவங்களோட சோசன் கரியரில் பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், நான் பிரமிச்சு போயின்னு இருக்கேன். அவ்வளவு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஒருத்தரோட லைனை பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிரமாதம். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த நேரத்தில் நம்ம உலகத்தில் இந்த பெண்களுக்காக பாடுபடுபவர்கள் அப்படின்னு எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய அதுக்கு தான் சார் நான் மகிழா மகிமா பண்ணேன். பெண் குலத்தின் பெருமை. இதே தூர்தர்ஷனில் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். இதே பக்தமீரா இந்த தூர்தர்ஷனில் ஆடியிருக்கேன். பெண் குலத்தின் பெருமை. அப்புறம் வீரம் விளைந்த பூமின்னு நம்மளுடைய இது இண்டிபெண்டன்ஸ் 75வது இண்டிபெண்டன்ஸ் இதுக்காக 7 விடுதலை போராட்டர் மீது தமிழ்நாட்டுக்கு தமிழ்லேயே பண்ணேன் எல்லாமே. ஸ்டார்டிங் வீரமங்கை வேலு நாச்சியார் அது நான் தான் பண்ணேன். நானே அதை எடுத்துட்டேன். அந்த மாதிரி திருப்பூர் குமரன், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அது மாதிரி ஒன்று 7 பேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இட் இஸ் வி விமன் ஆர் ரியலி கிரேட். நான் ஜோக்குக்குன்னே சொல்லலை. நம்ம ஒன்று திங்க் பண்ணால் அதை முடிக்காமல் நம்ம வரமாட்டோம். வி won't லீவ் anything halfway. நம்ம அதை ஒன்று எடுத்தோமா, அதை முடித்தோமா, நல்ல பேரை வாங்கினோமா, நன்றி சொன்னோமா, வருவோமா, அதை திருப்பி பண்ணுவோமா, தட்ஸ் ஆல். திருப்பி எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து, பிகாஸ் வி ஆர் நாட் செல்ஃபிஷ். வி ஹவ் டு கிவ் அவர் ஆர்ட் டு எவ்ரிபடி. சிறப்பான பதிவு, பாராட்டுக்கள். 1959 ஒரு பார்பி டாலை பார்த்து இந்த உலகமே வியந்த போது, இதை விட சிறந்த பொம்மைகள் நம்மகிட்ட இல்லையா, ஒரு டால் குழுவினரால் உருவாக்க முடியும். அப்போது உடனே இன்னொரு கேள்வி வருது, சார் ஒரு வேலைக்கு போய் உட்காந்து மாதம் சம்பளம் வாங்குறத வச்சுட்டு இதை யார் சார் செஞ்சு வடிவமைச்சு விற்று வியாபாரம் பண்ணி போய் நின்று தொங்கி கிரெடிட்னுவா டெபிட்னுவா வருமா? வராதா? வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடியவங்க, சரி ஓகே எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, நான் படித்தேன் எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் நான் இதை செய்கிறேன். அப்படி இல்லை. இங்கே நான் நிஷா ஸ்ரீகாந்த் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்த காரணம் என்னன்னா, நான் வந்து மிகப்பெரிய உயரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்திய தொழில்நுட்ப அந்த மேலாண்மை நிறுவனம், அந்த கல்வி நிறுவனத்தில் IIM லக்னோவில் படிச்சுட்டு 15 ஆண்டுகள் மிகச்சிறந்த உயர் பணிகள் கை நிறைய சம்பளங்க, ஹாப்பி. அப்படிப்பட்ட பணிகளில் இருந்தவங்க, என்னால் இந்த பொம்மை தொழிலை செய்ய முடியும், பொம்மையை செஞ்சு விற்க முடியும், பலருக்கு சொல்ல முடியும், இன்னி டேட்டில் நான் இத்தனை 1000 பேருக்கு சொல்லித்தரேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸில் எங்கிட்ட 10,000 பேர் இதை கற்றுப்பாங்க, இன்னி தேதியில் எனக்கு 25,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு பெண் உருவாக்கி இருக்கார்கள்னா அதான் நிஷா ஸ்ரீகாந்த். வெரி நைஸ். நிஷா, பாராட்டுகள். தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்கள் பக்கத்திலேயே உங்கள் பொம்மைகள்லாம் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்ட்டு கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்தே பொம்மைகள்னால் ரொம்ப ஆசை. ஆனால் அந்த பொம்மை வாங்கி விளையாடுற வசதி இல்லை. என்ன ஒரு பேப்பர் கிடச்சாலோ, ஒரு வேஸ்ட் துணி இருக்கோ, அதை வச்சு நானே ஒரு பொம்மையாக செஞ்சு அதோடு தான் நான் வளர்ந்தேன். நவராத்திரி கொலு வைக்கிறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவாக வீட்டில் அலங்காரம் பண்ணுறது. எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் ரொம்ப அழகாகவே சின்ன சின்ன பொம்மைகள் பண்ணுவாங்க. அதை பார்த்து வளர்ந்தேன். அது ஒரு ப்ரொஃபஷனாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஒரு டால் பண்ணுறது. சாக்லேட் பேப்பர் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, இந்த சிகரெட் பாக்ஸஸில் வந்து அழகாக டாய்ஸ் பண்ணலாம். நம்ம திருவேண்டரம், நான் பிறந்தது வந்து ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊரில் இருக்கிற மக்களோட எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, அந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த வீட்டில் யார் யார் சிகரெட் குடிப்பாங்க அப்படின்னு டேட்டா பேஸ் இருக்கும்.
அந்த மாதிரி பாக்ஸஸ் கலெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு பத்திரமா வச்சுருந்தேன். எங்கள் அப்பா அவ்வளோ அடித்தார் என்ன, பாக்ஸ் கட்டி சிகரெட் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுவியா. அந்த பாக்ஸஸ்லாம் அழகாக பொம்மைகள் பண்ணி அந்த பாக்ஸஸ் அந்த பொம்மைகள் எல்லாம் அப்பா அடித்து உடச்சிட்டாரு. இந்த மாதிரி நீ இந்த சிகரெட் பாக்ஸஸ்ல எல்லாம் பொம்மைகள்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. துணிகளில் பொம்மைகள் பண்ணுவாங்க, பாட்டி அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. துணி வாங்கி கொடுத்து அதில் பொம்மை பண்ணுற வசதியெல்லாம் பெருசாக இல்லை. அப்போது அந்த அப்பா ஒரு டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், ஸ்டோரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அங்கே வேஸ்ட்டாக இருக்கிற ஃபேப்ரிக்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு, அதில் பொம்மைகள் செஞ்சு அப்படியே படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்தேன் நான். சென்னை வந்ததும் இது ஒரு பிஸ்னஸாக மாறணுங்கிற என்ன, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், படித்தோமா வேலைக்கு போனோமா அந்த ஒரு ஃபேமிலியில் வந்திருக்கோம். சென்னையில் வந்ததும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நிறைய ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஹெச்ஆர் ஷேர் சர்வீசஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய கற்றுண்டு நான் நல்லா 15 இயர்ஸ் எனக்கு வந்து எப்படி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணேன், எவ்வளோ அழகாக நிறைய என்னை வளர்த்துனேன்னு எனக்கே தெரியல. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வீட்டில், அதாவது எங்கள் அக்கா பொண்ணோட கல்யாணத்தில் வந்து அழகாக பொம்மைகள் செஞ்சு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம். என்னோடய அக்கா தான் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வெட்டிங், நாம் ஒரு டால்ஸ் பண்ணி டிஸ்ப்ளே வைக்கலாமே அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னதுமே வந்து என்டையர் வெட்டிங் ரிச்சுவல்ஸ் வந்து டால்ஸாக பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டதுமே ரொம்ப, ஏன்னா அவ்வளோ நாள் வரைக்கும் நான் அது வந்து ஒரு வெளியில் யார்கிட்டயும் என்னோடய பாஸ்கிட்டையோ இல்லை என்னோடய சபார்டினேட்கிட்டையோ சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இது ஒரு பேஷன் இல்லை ஒரு பிஸ்னஸாக நீ பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே மறைச்சி வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அந்த சோஷியல் மீடியாவில் போட்டதுமே டால்ஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல், திஸ் இஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சு, கேன் யூ மேக் ஒன் டால் ஃபார் அஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பித்ததும் ஏன் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, அந்த ஒரு கேள்வி என்னோடய லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னோடய அக்கா கேட்ட அந்த கேள்வி, ஏன் இந்த வேலையை விட்டுட்டு நீ ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லோரும் முன்னாடி இன்றைக்கி உட்காந்துருக்கேன். சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள். அதாவது லைஃப்பில் ஆர்வம் தான் தேவை, நமக்கு வந்து வாழ்க்கையில் தேவை என்பது ஆர்வம். அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு இருந்தால் நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக லைஃப்பில் வந்து தேவை ஆர்வம், அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக செய்ய முடியும். அப்போது சிகரெட் பாக்ஸை வச்சு நீ ஏன் பண்ணுறேன்னு அப்பா சொன்ன உடனே நான் அதை ஒரு சீக்ரெட் ஒர்க்காக நான் பின்னால் போய் வேறு எதுவும் பண்ணுவேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக டெவலப் பண்ணி இன்றைக்கி கொலாபரி டால்ஸ் அப்படின்னா நிஷா ஸ்ரீகாந்த் என்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க, பாராட்டுகள். இந்த பொம்மைகளை செய்வதற்கான மூலப்பொருட்கள் இதுக்காக நீங்கள் கிராஃப்ட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு வடிவத்தையும் கொண்டு வந்து நிறைய பேர் சொல்லி தரீங்க இல்லையா. இந்த கிராஃப்ட் ஸ்டோரை பற்றி, அந்த பொம்மை வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி அழகு பார்க்குறது வேறு விஷயம், ஆனால் இதற்கு முதல் நிலை மூலக்கூறாக இருக்கிறது கிராஃப்ட் ஸ்டோர். அந்த கிராஃப்ட் ஸ்டோரை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஃபேமிலியில் எல்லாருமே மாமியார் மாமனார் ஆகட்டும், இன்லாஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், மேடம் நீங்கள் இது ஒரு ஹாபியாகவே வச்சுக்கோங்க, இது ஒரு பிஸ்னஸாக பண்ணால் என்ன ஆகும் தெரியாது, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹஸ்பண்டுமே ரொம்ப பயந்தார், நீ பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாது, நீ இந்த பிஸ்னஸ் பண்ணி யாருக்கு வீடு விடாமல் போய் பொம்மை விற்க போகிறியா அப்படின்னு ஒரு கேள்வி. பட் நான் சொன்னேன், எனக்கு ஒரு 6 months நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இஃப் ஐ ஃபெயில் மிசரபிளி நான் ஐ வில் கோ பேக் அண்ட் ஒர்க். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணுன்னே சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. எங்கே வாங்கணும், எங்கே பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, என்னோடய பாட்டியெல்லாம் துணியில் பொம்மை பண்ணுறாங்க, டஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, எப்படி ட்ரெடிஷன் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வரலாம், அந்த மாதிரி நிறைய ட்ரையல். ஒரு 6 months கொஞ்சம் இனிஷியல் பீரியட் ரொம்ப கஷ்டப்பட்ட பொம்மைகள்லாம் பண்ணேன். ஆனால் என்னோடய லக் அண்ட் காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் நினைக்கணும், அந்த 6 months வாஸ் ரியலி சக்ஸஸ்ஃபுல். என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது. நீ இவ்வளோ தனியாக கஷ்டப்படுறியே, லெட் மீ ஆல்சோ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் போய் பார்த்தோம். கல்கட்டாவில் என்ன டைப் ஆஃப் டால்ஸ் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் என்ன டைப் ஆஃப் டால்ஸ், தெலுங்கானாவில், ஆந்திரா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி நிறைய கற்றுனேன். அந்த கிராஃப்ட் ஸ்டோருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஏன்னா நான் வந்து ஒரு டால் பண்ணணுன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து ரா மெட்டீரியல் வர்றது. அப்பா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேரை மீட் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது மேடம், சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, எங்கே வாங்கணும்னு தெரியல, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த கிராஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணது. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதான் இந்த கிராஃப்ட் ஸ்டோர் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பாரதம் உன்னத பாரதம் சொல்கிறேன்.
பல மாநிலங்களில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்தியாவுடைய ஒற்றுமை மாறி ஒன்றா இந்த டாலில் வருது, இந்த பொம்மையில் வருதுன்னு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னுடைய ஃபேமிலி, அதாவது பாட்டியோ இல்லை அம்மாவோ அப்பா இல்லை கணவர் இவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து ஏன் நீ வந்து நல்ல வேலையை விட்டுட்டு தெருவா போய் பொம்மை வைக்க போறியா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா. ஆனால் அவங்க கலைநுட்ப மிக்க அந்த பொம்மையெல்லாம் உருவாக்கின உடனே அதெல்லாம் பார்த்து உங்கள் ப்ராடக்ட்ஸு உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்லாம் பார்த்த அப்புறம் அவங்க அத்தனை பேரும் பேசாத பொம்மை ஆயிட்டாங்க. கரெக்ட். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது தான் அது ஒரு வெற்றியான ஒரு பதிவு தான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணும்னு சொல்கிறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிராமங்களில் எல்லாருக்கும் என்னென்ன டேலண்ட் இருக்குன்னுச்சே ஒரு பெரிய உதாரணம் இந்த பொம்மைகளை வச்சே சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா 1665 முதல்ல இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்னு இருக்குன்னு சார் ஐசக் நியூட்டன் எந்த வருஷம் 1665-66 அப்பா. அப்போது அதுக்கு முன்னாடியே அந்த புவியீர்ப்பு இந்த விசை அதுக்கு முன்னாடியே அந்த புவியீர்ப்பு விசையை வைத்து பொம்மை செய்ய முடியும்னு நிரூபித்தவர்கள் தான் தஞ்சாவூர் மக்கள். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. கரெக்ட் கரெக்ட். அப்போது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழர்களுடைய கலைத்திறன் என்பது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆமான்னு தலையாட்டும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அது 1900 அதாவது முதலே 70களிலே அதற்கான ஒரு புவிசார் குறியீடெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் பெருமுயற்சி பண்ணி கடைசியில் 2007-8 தான் புவிசார் குறியீடுலாம் வந்தது. அப்போது இப்படிப்பட்ட கலைஞர்களை பாராட்டும் விதமாக உலக மக்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி இவர்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் மங்கையர் சோலையிலே இவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து நம்ம பாராட்டுகின்றோம். நம்ம சிறப்பு விருந்தினர் திருமதி ஸ்ரீகலா பரத் அவர்களுக்கு ஒரு சமயம் பிரெயின் டியூமர், என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்களா, செஸ்ட் டியூமர் ரெண்டுமே இருந்தது. இந்த இரண்டையும் கடந்து அதுலேருந்து அதுக்கான சிகிச்சை பெற்று வெற்றி பெற்று இவ்வளோதான் லைஃப்னு இல்லை, இதுக்கு மேலே இருக்க லைஃப்னு வெற்றி பெற்றாங்க. அதே போல் இன்றைக்கி வந்த இன்னொரு மிகச்சிறந்த ஒரு நடன பெண்மணி, நடன கலைஞர், அட்ரினல் ப்ராப்ளம், சோடியம் தங்காது, உடலில் உப்பு இருக்காது, போயிட்டே இருக்கும். அப்போ உப்பு இருக்காதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு நடனத்தில் ஆர்வம் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்து நான் மேலே என்னால் வர முடியும், சாதித்து காட்டியிருக்கிறார் ஏஞ்சலின். வணக்கம்மா. உங்களுடைய லைஃப், உங்களுடைய பதிவுகள் எத்தனை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி பேசுங்களேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் ஏஞ்சலின் ஷெரில், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் நாட்டிய சிறுகுகள் கலைக்கூடம், கடலூர்லேருந்து வரேன். 22 உலக சாதனை பண்ணிருக்கேன் மேம். 1000க்கும் மேற்பட்ட ஸ்டேஜஸ் போயிருக்கேன், 2 கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா கையாலேருந்து சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ஓடுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய அம்மா தான். ஏன்னா அது நான் எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணுவேன். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒரு டிஸார்டர் இருக்குன்னு. ஸோ அது என்னென்னா கன்ஜினென்டல் அட்ரினல் ஹைப்போப்ளாசியா சால்ட் லூசிங் டைப், CAHன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கும் சேம் டிஸார்டர் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் 1990s சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த டைம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் ஷீஸ் நவ் நோ மோர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நானும் பிறந்த எனக்குமே சேம் டிஸார்டர் இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணணும், இதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு மெடிக்கல் டேர்மில் பார்க்குறப்ப ஸ்டெராய்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஸ்டெராய்டு கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வயிற்றில் இருந்தப்போ அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டா ரைட் ஃப்ரம் டே 1லேருந்து எனக்கு அதை ஸ்டெராய்டு கன்சியூம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா டேஸ் கோஸ் ஆன். ஏதாவது ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அம்மா கிட்ட சொன்னப்போ ஒன்று யோகா இல்லைனா டான்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னப்போ எனக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ டான்ஸர்ஸ்லாம் வந்து லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க, மேக்கப்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால, ஸோ அதனால் அதில் போய் பண்ணால் நம்மளுக்கும் போட்டுவிடுவாங்க அப்படின்றதுனால அதில் போக ஆரம்பித்து அண்ட் டான்ஸே எனக்கு வந்து லைஃபாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு பேஷனாக போக ஆரம்பித்தது லைஃபாக மாறிடுச்சு. 3 வயசில் டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு குரு வந்து கடலூரில் தான் இருக்காங்க. இப்போ அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா போக 4-5 குருக்கள் மாற ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்கப்புறமேட்டா டான்ஸில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினச்சப்ப ஃபஸ்ட்டு பேசிக்காகவே பரதன் டான்ஸர் தான் நான். பரதநாட்டியம் தான் எனக்கு இனிஷியல் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் போக போக கரகம் கட்டிக்கிட்டு ஆட ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னென்னா தெரியல, கரகம் வந்து கட்டிக்கிட்டு தான் பண்ணுவாங்கன்றது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நானே நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, கரகம்ன்றது வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலை, அதை கட்டாமல் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிய வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கரகம் நிற்கலை. அப்போ அழுக வந்துச்சு, வெறி வந்துச்சு. மற்றவங்களுக்கு வருது, நம்மளுக்கு ஏன் வரல அப்படின்றது அந்த ஒரு வெறி வந்து எனக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கரகம் ஆட ஆரம்பித்தேன். அந்த டான்சர்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த கைத்தட்டலில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆவாங்க. கைத்தட்டினா எனக்குள்ளே இருக்கிறது வந்து என்ன வேணால் பண்ணிடலாம், எந்த அளவுக்கு வேணால் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது எனக்குள்ளே ஒரு தாட். ஸோ அதனால் நிறையாவே வந்து க்ரியேட்டிவாக டான்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ ஒரு கேப், ஒரு 6 இயர்ஸ் வந்து எனக்கு குரு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க கிளாசிக்கலில். அப்போ வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து மேம் வந்து ஏகலைவன் மாதிரி நான் மேமோட வீடியோஸ் நிறையா பார்த்து நிறையவே அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ குருவே இல்லை, எனக்கு அரங்கேற்றம் பண்ணணும், ஏன்னா டான்ஸரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அரங்கேற்றம் பண்ணணும், நல்லா பண்ணுற உனக்கு குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குரு யாருமே இல்லை அப்படின்றப்ப அந்த இடத்துல நாட்டியாஞ்சலிஸ்லாம் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அப்போ பண்ருட்டியில் வந்து சுரேஷ்னு ஒரு மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இல்லை, நீ நல்லா பண்ணுற, உனக்கு நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வழியாக கிளாஸ்லாம் நிறையா போக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா கிளாசிக்கல் ஃபோக் ரெண்டுத்துமே விடக்கூடாது, தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு 25 வகையான கலைகளை வந்து கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணி அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா மரக்கால், இப்போ ரீசெண்டாக நான் பண்ணது வந்து என்னோட 22வது உலக சாதனை பண்ணேன். 24 வயசு ஆகுது. கொரோனா டைமில் என்னால் பண்ண முடியல. என்னென்னா 24 வயசுல 24 ரெக்கார்ட் பண்ணியிருக்கணுன்றது என்னோட ஆசை. ஆனால் கொரோனா அந்த பிரேக்கில் பண்ண முடியல. ஸோ அந்த 22வது ரெக்கார்டு வந்து மரக்கால், கட்டைக்கால் சொல்லுவாங்க, அது மேலே கரகம் வச்சு 90 நிமிஷம் பண்ணேன். அது என் பொண்ணோட சேர்ந்து நானும் அந்த ரெக்கார்ட் பண்ணேன். என் பொண்ணுக்கு 1.5 வயசு ஆகுது. ஸோ இது மாதிரி எனக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ரிஸ்க் எடுக்க பிடிக்கும். ஏன்னா கிளாசிக்கலாக இருக்கட்டும், ஃபோக்லேயாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். வெரி கிரேட். சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள் மேடம். ரொம்ப ஒரு சிறப்பான பதிவை நம்ம கேட்டோம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு உயிரோட்டம், தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்லுவாங்க. நம்ம சின்ன குழந்தையை பார்க்குறோம், அந்த குழந்தை ஒரு பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை கவுந்துரும். அந்த கவுந்த குழந்தை வந்து தானாக நிமிரும். அப்போ சொல்லுவாங்க, கவிழ்ந்தால் குழந்தையும் நிமிர்கிறதே, காலை உன்னால் முடியாதான்னுவாங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து அது என்ன தெரியும் அப்போ, ஆனால் தானாக அதே மாதிரி வாழ்க்கையில் நீ உன்னால் நிமிர முடியும். கரெக்ட். அப்படி எந்த சூழலில் தனக்கான பாதிப்பு இருந்தாலும், நீங்களே ஒரு உதாரணம், எந்த சூழலில் தனக்கான ஒரு பாதிப்பு இருந்தாலும் தன்னால் நிமிர முடியும், உயர முடியும், வாழ முடியும், வெற்றி பெற முடியும், இத்தனை விருதுகள் பெற முடியும்னு காண்பித்த உங்களுடைய மாணவி ஆஞ்சலின், இவங்களை பற்றி என்ன சொல்றீங்க? அவளை பற்றி உங்களுடைய கருத்து? ஆஞ்சலின் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஏகலைவன் மாதிரி. அண்ட் முதல்ல நான் பார்க்கச்சியே என்னோட காலில் அப்படியே விழுந்து நான் அவங்களோட ஃபேன் அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுத்துட்டாங்க. அண்ட் இப்போது இவ்வளவு அழகாக, இவ்வளோ தூரம் எனக்கு உன்னை பற்றி தெரியாதுமா, இவ்வளவு நன்னா சொன்னப்புறம் என்ன ஒரு, அதுதான் அந்த வெறித்தனம் ஒரு விஜய் ஒரு சினிமாவில் பாடுவார், அந்த மாதிரி பிகில்னா அது அவர் ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த வெறித்தனம் ஒரு ஃபீல்டில் இருந்தால் தான் நம்ம வர முடியும். இப்போ இவங்களுக்கு அந்த டால் மேக்கிங்கில் வெறித்தனம், அவங்களுக்கு எழுதுறதுல வெறித்தனம், அவங்களுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வெறித்தனம், அவங்களுக்கு எழுதுறதுல ஒரு அந்த இது இருந்தால் தான், தட் இஸ் வாட் we call as passion in English. அது நீங்கள் விடாமல் பண்ணினது hats off. அனைத்து கலைகளையும் பற்றி பேசுவதென்றால் 1 மணி நேரம் போதாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பதிவு என்பது நமக்கு மேலும் மேலும் நம்பிக்கையை ஊட்டுவதாகத்தானே இருந்தது. தன்னுடைய பதிவுகளால் சரோஜா சகாதேவன் அவர்களும், தன்னுடைய பதிவுகளால் ரேவதி ராமகிருஷ்ணன், தன்னுடைய புன்னகை பதிவுகளால் வினோதினி, நிஷா, ஸ்ரீகாந்த், மேலும் ஏஞ்சலின், அத்தனை பேருக்கும் முத்தாய்ப்பாக ஒவ்வொரு மின்மினி கருத்துக்களை தொடர்ந்து சொன்ன ஸ்ரீகலா பரத். பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வாரமும் சொல்கின்ற அதே பதிவுதான். நேரம் போவதே தெரியவில்லை. இதனுடைய 2ஆம் பகுதியை நாம் அடுத்த வாரம் மங்கையர் சோலையின் நிகழ்ச்சியிலே கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இவர்களை பாராட்டலாம். நன்றி, வணக்கம்.